வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்று பார்க்க இருப்பது வரவிருக்கும் மகாலயபட்ச அமாவாசையின் சிறப்புகள் தான். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவதாக கூறப்படுகிறது. அதனால் தினமுமே நாம் முன்னோர்களுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து அவர்களை மனதார நினைத்து வணங்குவது நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை குறைப்பதோடு நம் சந்நிதிக்கும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அமாவாசை என்று கண்டிப்பாக நாம் விரதம் கடைபிடிக்க வேண்டும். மற்றைய நாட்கள் வேலை நிமித்தமாக நாம் தவறவிட்டாலும் மகாலயபட்ச அமாவாசை என்று நம் குடும்பத்துடன் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். நம் முன்னோர்களை நினைத்து வேண்டும் இந்த பூஜையை. பொதுவாக தனி குடித்தனம் இருப்பவர்கள் வயதானவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று இந்த அமாவாசையை நாம் கொண்டாடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. அந்த பெரியவர்கள் ஆசீர்வாதமும் கிடைப்பதோடு அவர்கள் மனமும் நிறைவாக இருக்கும். பொதுவாக குழந்தைகள் பல இடத்தில் வேலை நிமித்தமாக தனி குடித்தனம் போன்று இருக்கிறார்கள். வயதானவர்கள் சொந்த ஊரில் இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் அடிப்படையாக முன்னோர்களுக்கு காலையிலே அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து நெய்வேத்தியமாக வைத்து காக்கைக்கு வைத்து வணங்கி வந்தாலே இதை மனப்பூர்வமாக முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி தந்தை இல்லாமல் தாய் மட்டும் தனியாக இருந்தாலோ அல்லது தாய் இல்லாமல் தந்தை இருந்தாலோ அவர்கள் இடத்திற்கு சென்று அவர்கள் மனதை வைக்கும்படி பிள்ளைகள் அவர்களுடன் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படி கடைபிடிப்பதால் அந்த வயதானவர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். இப்படி நாம் சென்று போய் அந்த விரதத்தை கடைபிடிப்பது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்ல ஏற்றத்தை தரும். அனைவரும் மகாலயபட்ச காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அமாவாசை விரதம் இருப்பது மிக சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.